ஒரு தேவனுடைய ஊழியன் சிறந்த குடும்ப தலைவனாய், சிறந்த கணவனாய், சிறந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் திகழ வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு நன்றாக ஏற்ற துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால், ஒன்றாக இணைந்து ஜெபித்து நீங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஒன்று தீமோத்தேயு 3:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துவராக இருக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தவில்லை என்றால் சபையை, கர்த்தருடைய ஊழியத்தை நடத்த முடியாது. ஊழியம் முதலில் உங்கள் வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். எழுந்து ஜெபித்து ஜெபம் செய்ய வேண்டும். புறையர் குடும்பமாக செய்து அங்கே ஒருவர் விசாரித்து ஊழியம் முதலிலே குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தை விட்டு ஊழியம் போனா குடும்பம் சீரழிந்து போச்சுன்னா ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. குடும்ப தேவைகளை பூர்த்தியாக உணவு, உடை, வீட்டு ரெண்டல் காரியம், பிள்ளையோட படிப்பு காரியம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, நீங்கள் சிறந்த ஒரு மனிதனாக, குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்க வேண்டும். விசேஷமாக நீங்கள் கடன் வாங்கவே கூடாது. யாரிடத்திலும், சபையினுடைய விசுவாசிகளிடத்திலோ, மற்ற கடையிலையோ, எதுலையும் மளிகை எல்லாவற்றுக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. வரவு அதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை அழைத்தவர் போஷிப்பார் என்று வரவு செலவை குறித்து ஒரு நன்றாக கணவன் மனைவி பட்ஜெட் போட்டு, ஒருவர் எப்படியாக பணம் வருகிறது, எப்படி செலவழிக்க வேண்டும், அந்த கட்டுக்குள்ளாக வரவுக்கேற்ற செலவுக்குள்ளாக செலவழிக்க நீங்க தீர்மானிக்க வேண்டும். குடும்பத்திற்கு குடும்பத்துக்குள்ள பணத்தை குடும்பத்திற்கும், ஊழியத்திற்குள்ள பணத்தை ஊழியத்திற்கும் செலவழிக்க வேண்டும். நான் ஆரம்ப காலங்களிலே 10-15 வருடங்களாக நான் பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்து சம்பாதிப்பதை ஊழியத்திற்கு முதல்ல போடுவேன். அதனால குடும்ப காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அதிலிருந்து கற்றதுனால சொல்கிறேன். வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் அதுக்கு திட்டம் போட்டு குடும்பத்தை அழைத்து சென்று மற்ற இடங்களெல்லாம் குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை காண்பிக்க வேண்டும். அதே போல வெளியூருக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் குடும்பத்துடைய தேவைகளை சந்திப்பதற்கு மனைவி இடத்துல பணத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனைவிக்கு நேரத்தை பாருங்க, நேரம் கேட்கிறது, பாசம் பழக துடிக்கிறது. நேரம் கொடுத்து மனைவியோடு பேசினா தான் பாசம் அப்படியாக அது உறவு வளரக்கூடியதாக இருக்கிறது. சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்க வேண்டும். மனைவியுடைய தேவைகள் என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். பிள்ளைகளை ஆரம்ப முதலில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்க்க வேண்டும். என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்கள் பிள்ளைகளை நன்றாக ஆவிக்குரிய காரியத்தில் வளர்த்ததுனால இன்றைக்கு எங்களுக்கு ஊழியத்தில் உதவியாக அவர்கள் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் சமையலை கிச்சனை மூடிட்டு வெளியே அழைத்து சென்று ஃபேமிலி டே வைத்து வெளியே